என்ன இன்னைக்கு நேரமே ஓட மாட்டேங்குது, ரொம்ப போர் அடிக்குது. ஏத்த வீட்டில் இருக்கவ வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவள் நிம்மதியை கெடுத்தா தானே நம்மளுக்கும் கொஞ்சம் தூக்கம் வரும். என்ன பண்ணனா அவன் நிம்மதியை கெடுக்கலாம்? இந்த இருக்கவே இருக்குல்ல இந்த கவரிங் நெக்லஸ்ஸு, இதை எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் பண்ணிட வேண்டியதான். என்ன மாலாக்கா, நல்லா இருக்கீல? வா நெட்டவழி. என்ன நெட்டவழி இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதாக்கா வந்தேன். வீட்டில் இருக்க போர் அடிச்சிச்சு, அதான் சரி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க்கா. சரி வா நெட்டவழி, உட்காரு, டிவி பார்ப்போம். என்ன நெட்டவழி, உன் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? என் வாழ்க்கை தானே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. என் புருஷன் என்னை தங்க மாதிரி பார்த்துக்கிறாருக்கா. இந்த கழுத்தில் இருக்கல இந்த செயின் இப்போ தான் வாங்கினேன், போன வாரம் தான் வாங்கினேன். 5 பவுனு என் புருஷன் எனக்காக ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்ததுக்கா. 5 பவுனாடி? அடேங்க அப்பா. ஆமாக்கா, என் புருஷன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாருக்கா. என்னக்கா நீ வெறும் கயிறு மட்டும் தான் போட்டிருக்க, தங்கத்தில் எதுவும் செயின் எதுவும் போடலையா? எங்கே நெட்டவள்ளி, அவர் சம்பாதிக்கிறது குடும்பத்தையே கரெக்டாக இருக்குது, இதில் எங்கே நகை நட்டு எடுத்து போட? என்னக்கா அப்படி சொல்கிற? உன் வீட்டுக்காரர் கூட தானே அந்த மாலா வீட்டுக்காரும் போகிறாரு. அவள் பார்த்தியா எத்தனை செயின் போட்டிருக்கான்னு? அவரெல்லாம் மிச்சம் பண்ணி அவங்க பொண்டாட்டிக்கு நகை நட்டு வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருக்க இல்லையா என்ன? உங்கள் வீட்டுக்காருக்கு என்னாச்சு? ஆமாம் நெட்டவள்ளி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். போன வாரம் கூட ஏதோ 2 பவுனில் ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்தாலாம், கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, அவங்களும் இப்படிதாக்கா. அவங்களும் இப்படி இவ்வளோ திமுறா பணக்காரத்தனமாக இருக்கும்போது நம்மளாம் இருந்தால் என்னக்கா தப்பு? நீ ஏக்கா இப்படி இருக்க? உங்கள் வீட்டுக்காரர் வந்தோன்னே கேளுக்கா, நீயும் ஒரு செயின் எடுத்து போடு, ஒரு மோதிரம் எடுத்து போடு, இது மாதிரி எதனா எடுத்து போடுக்கா. அப்போ தாக்கா 4 பேர் உன்னை பார்த்து மதிப்பாங்க. ஆமாம் நெட்டவழி, என் புருஷன் வந்தானே கேட்கணும். ஏக்கா சும்மா விட்டுறாதக்கா, அந்த மாலாவும் இப்படி தான் போட்டு நொச்சரிச்சுக்கிட்டே இருந்து தான் அவங்க வீட்டுக்கார்ட்ட அவ்வளோ நகை வாங்கி போட்டிருக்கா. நீ விட்டுறாத. என்னங்கிற? நீ பாட்டு கேட்டு அட்டம் பிடிச்சாவது ஒரு செயின் வாங்கி போட்டுரு. நீ சொல்கிறதா நெட்டவழி கரெக்டு. இன்றைக்கி என் வீட்டுக்கார் வரட்டும், ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறேன். செயின் மட்டும் வாங்கி தராமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவருக்கு. வாங்குக்கா வாங்குக்கா, அவளுக்கு போட்டியாகவே நீயும் 2 செயின் வாங்கி போடணுக்கா. அதான்க்கா எனக்கு ஆசை, அப்போதாக்கா உனக்கு அழகாக இருக்கும். அப்படியாடி சொல்கிற? எனக்கு செயின் போட்டு அழகாக இருக்குமா நெட்டவழி? என்னக்கா அப்படி சொல்கிற? சும்மா தேவதை மாதிரி இருப்பாக்கா. செயின் மட்டும் வாங்காமல் விட்டுறாதக்கா, என்னக்கா? சரி நெட்டவழி, நீ ஒன்றும் கவலைப்படாத, சொல்லிவிட்டல. எப்படியாவது செயின் வாங்கி போகிறேன். செயின் வாங்கி தரலாம், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். என் புருஷன்ட்டு சண்டை போடமாட்டேன். இன்னைக்கு வரட்டும், அவர் இருக்கு இன்னைக்கு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன், எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவாருக்கா. சரி நெட்டவழி, பார்த்து போயிட்டு வா. அப்பாடா, எப்படியோ இவ குடும்பத்தில் கொட்டையை குழப்பியாச்சு. இன்னைக்கு நைட்டு வந்த ஒரு கச்சேரி இருக்குது, இன்னைக்கு ஒரு நல்ல வேடிக்கை பார்க்கலாம். அக்கா எப்படியாவது செயின் வாங்கி போட்டுருங்க, மறந்துடாதீங்க. நான் போயிட்டு வரேங்க்கா.